ஹாய் விவர்ஸ், நான் ஏக்ரோப்லேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூவிங் ஆவரேஜை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏக்ரோப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏக்ரோப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மூவிங் ஆவரேஜை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்னு நம்ம சொல்லுவோம். இந்த இண்டிகேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பையா செல்லா அப்படின்னு சொல்லி ஹைலைட்ஸ் ட்ரெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, இது நம்ம லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணுற இண்டிகேட்டரா இல்லை ஷார்ட் டேர்ம்க்கு யூஸ் பண்ணுற இண்டிகேட்டரா அப்படின்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டு இதுக்குமே நம்ம இது வந்து இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பையா செல்லா அப்படிங்கிறதையும் ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜ் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பொன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து சிம்பிளாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் வந்து சிம்பிளாக இதாக எந்த ஒரு கேல்குலேஷனும் கொஞ்சம் பெருசாக இந்த அளவுக்கு இல்லாமல் சிம்பிளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதுக்காக நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெய்லி சார்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 4 ஹவர்ஸில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, 1 மினிட் சார்ட்லேருந்து நம்ம எவ்வளோ நாள் சார்ட்டில் வேணாலும் பார்த்துக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் டேஸ் வந்து நம்மளுக்கு 1லிருந்து 200க்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் டேஸ் வந்து நமக்கு இது பார்க்க முடியும். நம்ம சார்ட் வந்து 4 ஹவர்ஸ்லேயும் பார்த்துக்கலாம், டெய்லி சார்ட்லேயும் பார்த்துக்கலாம், 1 மினிட் சார்ட்லேருந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஃபார்முலா வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வந்து நம்ம எஸ்எம்ஏன்னு நம்ம சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்ம் வந்து இது வந்து நம்ம ஏதோ நம்ம கேல்குலேட் பண்ணுது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 5 டேஸோட மூவிங் ஆவரேஜ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கும் நான் உங்களுக்கு 5 டேஸ் தான் மூவிங் ஆவரேஜ் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். மூவிங் ஆவரேஜோட 5 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸை வந்து நம்ம இதில் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். 5 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸை டிவைட் பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணி நம்ம எவ்வளோ நாளோட மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோமோ அந்த அவ்வளோ நாளோட ப்ரைஸை நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இதாகும். இது வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் எப்படி நம்ம மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம், எப்படி நம்மளுக்கு அந்த வேல்யூ பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன், லைவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பெட்ரோநெட்ஸ் வந்து ஷேர் வந்து சார்ட் எடுத்திருக்கேன், டெய்லி சார்ட் வந்து உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். டெய்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். இன்சர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கும். இண்டிகேட்டர் போனீங்க அப்படின்னா ட்ரெண்ட் இதில் இருக்கும். ட்ரெண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் வந்து இருக்கும். மூவிங் ஆவரேஜில் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இது இருக்கும். பேராமீட்டர்ஸ், லெவல்ஸ், விஷுவலேஷன் சொல்லி 3 இது இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பீரியட் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம எவ்வளோ டேஸோட மூவிங் ஆவரேஜ் நம்ம பார்க்குறோமோ அந்த இதுதான் நம்ம பீரியடுன்னு நம்ம சொல்லுவோம். அதனால் வந்து நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு நான் 5 டேஸில் கேல்குலேஷன் பண்ணி காமிச்சதுனால நான் உங்களுக்கு இதில் 5 டேஸில் நம்ம இது பண்ணி உங்களுக்கு நீங்கள் 5லேருந்து எவ்வளோ 200 டேஸ் வரைக்கும் நம்ம இதில் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் 3 டைப் சொன்னேன். சிம்பிள், எக்ஸ்பொன்ஷியல், வெயிட்டட்னு சொல்லி 3 இது சொன்னேன். இது 3 இதுவும் நீங்கள் இதுலேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் இது பண்ணியிருக்கிறனால சிம்பிள் வந்து இது பண்ணிக்கிறேன். அப்ளைங்கிறது வந்து இதில் உங்களுக்கு க்ளோஸில் தான் இருக்கணும், க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கலர் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு நல்லா கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெட் கலர் வச்சுருக்கேன். ரெட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைன் வந்து உங்களுக்கு அப்படியே இதாகி மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு இதாகி காமிக்கும். இந்த லைன் பார்த்திங்க அப்படியே மூவிங் ஆவரேஜ் இது இந்த இதை நம்ம இது பண்ணுவோம். மூவிங் ஆவரேஜ் வந்து கீழே இதான ஆச்சு அப்படின்னா செல் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பை ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம்.
மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த மூவிங் ஆவரேஜ் நம்ம லைனு கார்னரில் நம்ம வச்சோம் அப்படின்னா வேல்யூ காமிக்கும். வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 217.75 வந்து மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 217.75. அதே தான் நம்ம கேல்குலேஷன்லேயும் நம்ம போட்டிருப்போம். இந்த கேல்குலேஷன் என்னாலும் நீங்கள் போட்டு பாருங்கள், இதே கேல்குலேஷன் தான் வரும் உங்களுக்கு 217.75. இந்த கேல்குலேஷன் தான் இந்த மூவிங் ஆவரேஜ்லேயும் நம்மளுக்கு காமிக்குது. மூவிங் ஆவரேஜ்லேயும் அதே தான் உங்களுக்கு 217.75 தான் உங்களுக்கு மூவிங் ப்ரைஸும் காமிக்குது. இதுதாங்க மூவிங் ஆவரேஜ். இது வந்து நம்ம பை ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், செல் ட்ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு இது பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் வந்து சிம்பிளாக நம்மளோட டேஸோட மூவிங்கை வச்சு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணி காமிக்கிறது இந்த மூவிங் ஆவரேஜ். இது வந்து நம்ம டெய்லி சார்ட்டில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, 1 மினிட் சார்ட்லேருந்து எவ்வளோ இது டெய்லி சார்ட்லேயும் பார்த்துக்கலாம், வீக்லி சார்ட்லேயும் பார்த்துக்கலாம், எவ்வளோ நாள் இது வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் 5 டேஸ் தான் பார்க்கணும், 10 டேஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் 5லேருந்து 200 டேஸ் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் பார்த்துக்கலாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அடுத்த 2 மூவிங் ஆவரேஜ் பற்றி நான் உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன். மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏக்ரூப்பில் வந்து 8220333324 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லைனா கால் பண்ணியோ உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஏக்ரூப் ரிசர்ச்சை அணுகவும். தேங்க்யூ.